அஜித்துடைய குட் பேட் அக்லி படத்துக்கு மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்கு. காரணம் இந்த படத்தோட டைரக்டர் ஒரு மிகப்பெரிய அஜித் ஃபேன். அது மட்டும் இல்லாம வந்து இவருடைய முந்தைய படமான மார்க் ஆண்டனி படம் மிகப்பெரிய அளவு வந்து வெற்றி அடைஞ்சுச்சு. இருந்தாலும் அது 100 கோடி தான் வந்து வசூல் பண்ணுச்சு. பட் அந்த படம் நிச்சயமா 200 கோடிக்கு மேல வசூல் பண்ற அளவுக்கு ஒரு வொர்த்தான படம். பட் இருந்தாலும் வந்து விஷால் படம் ரொம்ப நாளாவே வந்து சரியா ஓடாததுனால, இந்த படம் கொஞ்சம் தான் வந்து ஓடுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து ஹிந்தி சைட்லலாம் அந்த அளவுக்கு வந்து சரியா ப்ரமோஷன்ஸ் பண்ணல. அதனால தான் வந்து கொஞ்சம் கம்மியா வந்து ஓடுச்சு. பட் அஜித் ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்றதுனால ஓப்பனிங் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இந்த படம் மார்க் ஆண்டனியோட கன்டினியூவேஷன் மாரி தான் வந்து தெரியுது. மார்க் ஆண்டனி படத்தோட கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து கொலம்பியன் டான்ஸோட வந்து இவரு விஷால் வந்து டீலிங் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. அந்த கொலம்பியன் டான தான் வந்து அஜித் வரப்போறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து மார்க் ஆண்டனி படத்துல வெல்கம் டூ தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த படத்துல வெல்கம் டூ தி வேர்ல்ட் ஆஃப் குட் பேட் அக்லி அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. 2 படத்துலயும் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் தான். இதுலயும் மாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப நாளாவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் மாமே அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து இந்த படம் மார்க் ஆண்டனியோட அடுத்த பார்ட்டா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த படம் அஜித்தோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய அளவு வந்து ஒரு பெரிய சக்சஸா வந்து இருக்கும். இந்த படத்துல அஜித் வந்து ஆண்டனிய பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லனா இருப்பாரு. அதனால தான் வந்து அக்லி அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு வேளை இந்த படம் மார்க் ஆண்டனி 2வா இருக்குமோ அப்படின்னு தோணுதா? இல்லைன்னா வந்து இது புதுசா இருக்கும்னு தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.